அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது அதிராம்பட்டினம் மரைக்கா பள்ளிவாசல் அருகே இன்னும் ஒரு அரபிக் கல்லூரி உருவாகி இருக்கின்றது. இது மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கல்வி கற்றுத்தரக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக உருவாகி இருக்கின்றது. இதிலே தாவா பணிகளும் நடைபெறும். இதில் காயல்பட்டினம் தாவா சென்றுடைய பொறுப்பாளர் ஜக்கரியா சாஹிப் அவர்களும் உரையாற்றினார்கள். அதற்கு பிறகு ஷேக் உமரும் இதில் உரையாற்றியிருக்கின்றார். அத்துடன் நமது அண்டை நாட்டைச் சேர்ந்த இலங்கையை சேர்ந்த அப்துல்லா ஜலீல் அவர்கள் உரையாற்றியிருக்கின்றார். இறுதி வரை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் ஃபமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமிddin. وقال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டதே மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளைக்கு மறுமையுடைய நாளில் மனிதனை நரகிலிட்டு செல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பேருரையிலும் போதித்து எச்சரித்ததை நான் எனக்கும் உங்களுக்கும் போதித்தவனாக எச்சரித்தவனாக. அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இஷாவினுடைய தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ் ரசூல் காட்டித்தந்த அடிப்படையில் எங்களினுடைய வாழ்க்கை அமைந்தால் எங்களினுடைய இலக்கு எதுவாக இருக்கும் என்ற ஒரு உயர்வான நோக்கத்தில் இன்றைய அமர்வின் முதலாவது அமர்வு முடிந்து இதோ இந்த இரண்டாவது அமர்வு தொடங்கி இருக்கிறது. வல்லவன் ரஹ்மான் எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்தில் உங்களையும் என்னையும் ஒன்று சேர்த்தானோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கும் எனக்கும் தந்தருளட்டும். அல்லாஹுவினுடைய குர்ஆன் இதோ நான் இந்த இடத்தில் பேசுவதற்காக ஒரு தலைப்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த தலைப்பு இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் மிக முக்கியமானது ஒரு தலைப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசும் பொழுது ஒரு 3 கட்ட வாழ்க்கையை பற்றி அல்லாஹுவினுடைய குர்ஆன் பேசும். அதில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், முதலாவது நாம் இந்த மனிதனை ஒரு பலவீனமான படைப்பாக படைத்தோம். இரண்டாவது அல்லாஹு தஆலா அப்படியே தொடர்ச்சியாக பேசும் பொழுது சொல்லுவான், அந்த பலவீனத்திலிருந்து நம் பலம் மிக்க ஒரு ஆற்றல் மிக்க ஒரு வாழ்வை நாம் தந்தோம். மீண்டும் அந்த பலத்திலிருந்து மீண்டும் பலவீனமான படைப்பாக நாம் மனிதனை மாற்றினோம் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் 3 கட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். முதலாவது அல்லாஹ் பேசக்கூடிய அந்த பலவீனமான வாழ்க்கை என்பது எங்களினுடைய வாழ்க்கையினுடைய சிறிய பருவத்தை பற்றி அல்லாஹுவினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. இரண்டாவது அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான், சும்ம ஜஅல லக்கும் பிம்மஅதி ضعفன் குவா, நாம் அவர்களை பிறகு ஒரு பலவீனமான படைப்பிலிருந்து
ஒரு பலம் குன்றிய படைப்பிலிருந்து நாம் அவர்களை பலமிக்க ஒரு ஆற்றல் மிக்க படைப்பாக நாம் அவர்களை மாற்றினோம். இன்று அல்லாஹு தஆலா குறிப்பிடக்கூடிய இந்த பகுதிதான் எங்களினுடைய வாலிப பருவமாக இருக்கிறது. ஏன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் 3 கட்டமாக வாழ்க்கையை பிரித்துவிட்டு முதலாவது பலவீனம் என்று சொல்லிவிட்டு, இரண்டாவது பலமிக்க படைப்பு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, மூன்றாவது மீண்டும் பலவீனமான படைப்பு என்று அல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும்? எங்களினுடைய வாழ்க்கையின் 3 கட்ட பருவத்தில் முதலாவது கட்டத்தையும் இறுதி கட்டத்தையும் பலவீனமான பகுதி. ஆனால் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த வாலிபம் தான் உங்களுக்கான பலமிக்க ஒரு ஆற்றல் மிக்க பகுதி என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதனுடைய காரணம் என்ன? ஆழமாக சிந்தித்தோம் என்று சொன்னால், என்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்ட பிறகு இந்த சமூகத்தில் ஏராளமான மாற்றங்களை கண்டார்கள். எதனூடாக? வாலிபர்களை கொண்டுதான். எங்களினுடைய சமூகத்தில் எல்லா இடங்களிலும் மிக முக்கியமாக ஒரு சமூகம் எழுச்சி பெறும் என்று சொன்னால் அது வாலிபர்கள் தான் மிக முக்கியமான காரணமாக இருப்பார்கள். அதே போன்று ஒரு சமூகம் வீழ்ச்சியை சந்திக்கும் என்று சொன்னால் அந்த இடத்திலும் வாலிபர்கள் தான் காரணமாக இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நோக்கம் என்னவென்று தெரியுமா? ஏதோ 3 நபர்கள் பேச வருகிறார்கள், ஏதோ பயானினுடைய உரையை சொல்லப்படும், காதுகளால் கேட்போம், இந்த இடத்தில் உணர்ச்சி பெறுவோம், இதோ இந்த இடத்தை விட்டு தூரமாகிவிட்டால் அடுத்து வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மா வரும், அல்லது ஏதோ ஒரு நாளில் இதே போன்ற ஒரு அமர்வு நடைபெறும், அந்த இடத்தில் பயானை கேட்கும் போது மட்டும் உணர்வு பெறக்கூடிய உள்ளமாக இல்லாமல் இந்த பயான் என்னுடைய வாழ்க்கையில், பேசக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கேட்கக்கூடிய உங்களினுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், அழகாக சொல்லுவார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர், யாரினுடைய வாழ்க்கையில் உபதேசம் மாற்றத்தை ஏற்படுத்துமோ நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவர்களை சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நபிமார்கள் என்று நல்லடியார்களோடு வைத்து அல்லாஹு தஆலா அழகு பார்ப்பான். யாரினுடைய வாழ்க்கையில் உபதேசம் கேட்கக்கூடிய செய்திகளாக மட்டுமே இருக்குமோ, பார்க்கக்கூடிய வீடியோக்களாக மட்டுமே இருக்குமோ, அவர்களினுடைய வாழ்க்கையில் உபதேசம் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் வெறும் கேட்கும் பொருளாக மட்டுமே, பேசும் பொருளாக மட்டுமே இருந்து கொண்டிருக்குமோ, நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா மிக மோசமான நபர்களோடு வைத்து அல்லாஹு தஆலா அவர்களை தண்டிப்பான் என்பதாக என்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படி என்றால் உபதேசம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உபதேசம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். ஏன் தெரியுமா? ஏன் இந்த வாலிபத்தை பற்றி பேச வேண்டும்? எந்த சமூகத்தினுடைய எந்த வளர்ச்சியாக இருந்தாலும் வாலிபர்களை குறிவைப்பதன் காரணம் என்ன? ஒரு சமூகத்தை முடக்க வேண்டும் என்று சொன்னால் வாலிபர்களை சமூகம் குறிவைப்பதன் காரணம் என்ன? அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களினுடைய வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனி நபராக நின்று கொண்டு மார்க்கத்தை சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த சமூகமும் அல்லாஹ்வினுடைய தூதரை எதிர்த்தது, அவர்களினுடைய குடும்பம் எதிர்த்தது, அவர்களோடு நன்றாக பழகிய நண்பர்கள் எதிர்த்தார்கள். இப்படி அவர்களை யாரெல்லாம் உண்மையாளர்கள் என்று சொன்னார்களோ எல்லா நபர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுதுதான் என்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை மட்டும் துணையாக கொண்டு வாலிபர்களை உருவாக்கினார்கள், வாலிபர்களை தயார் செய்தார்கள். எப்படிப்பட்ட வாலிபர்களை இன்றைய சமூகம் எதிர்பார்க்கிறது? எப்படிப்பட்ட வாலிபத்தை எங்களினுடைய காலம் ஒரு உயர்வான நிலையில் பார்க்கிறது. ஆனால் அன்றைய காலத்தினுடைய வாலிபர்களினுடைய நிலை எப்படி இருந்தது? எங்களினுடைய நிலை என்னவாக இருக்கிறது தெரியுமா? நான் வாலிப வயதை அடைந்தவுடனேயே நான் படிக்கக்கூடிய கல்லூரியிலோ பாடசாலையிலோ எனக்குண்டான படிப்பறிவு குறைவாக இருந்தால் அதனை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பணங்காசுகளை கட்டி அந்த பாடத்தை படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லுவதை தாண்டி தனியாக சில மணி நேரங்களை ஒதுக்குகிறேன். இந்த உலகத்தினுடைய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆங்கிலம் சரளமாக பேச வேண்டும், எனக்கான கம்ப்யூட்டரினுடைய நாலேஜ் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு கட்டத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த உலகத்தில் என்னை நான் வலுவுபடுத்திக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் பொருளாதாரத்தால் நான் என்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய உயர்வு என்னுடைய குடும்பத்தை பொருளாதாரத்தினூடாக உயர்த்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் வீடை கட்ட வேண்டும், இந்த உலகத்தில் நல்ல மனைவியை திருமணம் முடிக்க வேண்டும். இப்படி இந்த உலகத்திற்கான நோக்கங்களிலேயே என்னுடைய வாழ்க்கை பயணிக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் அப்படி இல்லை. என்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் உருவாக்கிய வாலிபர்கள் அப்படி இல்லை.
ஒவ்வொரு நாளும் அவர்களினுடைய சிந்தனை எல்லாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா எனக்கு வந்து விட்டது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அடிபணிய வேண்டும், இன்று எல்லா விடயமும் எனக்கு தெரிந்து விட்டது, என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களுக்கு செல்ல வேண்டும், மார்க்கத்தை பற்றி பேச வேண்டும், அல்லாஹ் ரசூல் சொன்ன செய்திகளை சமூகத்திற்கு முன்னால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக சொல்ல வேண்டும். இந்த எண்ணம் தான் அன்றைய காலத்தினுடைய வாலிபர்களிடத்தில் இருந்தது. இன்று என்னால் உள்ளத்தால் நினைத்து பாருங்கள், ஒரு பாவம் நடக்கிறது, ஒரு பாவம் வீதியில் நடக்கிறது, அதை என்னால் நேரடியாக தடுக்க முடியுமா என்று கேட்டால் கட்டாயமாக கேள்விக்குறி. கட்டாயமாக தடுப்பதற்கு நான் முன்வரவில்லை. ஆனால் அதே வீதியில் சினிமா ஓட்டப்படுகிறது, நின்று அந்த கூட்டத்தோடு என்னால் அந்த பாவத்தை செய்யும் நன்றாக உணர்வதற்காக சொல்லுகிறேன். அதே வீதியில் இசைகள் போடப்பட்டு கூட்டமாக ஆண்களும் பெண்களும் அல்லது ஆண்கள் மட்டும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், அந்த கூட்டத்தில் சென்று என்னால் ஆட முடியும். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நேரடியாக நான் பார்க்கக்கூடிய பாவத்தில் என்னால் ஈடுபட முடியும். சமூகம் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய வாலிபத்தை நான் இப்படிதான் வாழுவேன் என்பதாக ஒரு இருமாப்பான எண்ணத்தோடு உங்களினுடைய உள்ளம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஏராளமான செய்திகள். ஒரு அறிஞர் எழுதுவார், ஒரு அரேபிய அறிஞர் அழகாக எழுதுவார், இன்றைய வாலிபமும் எப்படி இருக்கிறது என்பதை ஒப்பிடுவதற்கு அரபியில் ஒரு அழகான வார்த்தை எழுதுவார். அன்றைய காலத்தில் இஸ்லாம் 70க்கும் அதிகமான சதவீதத்தில் இந்த பூமியை ஆட்சி செய்து வந்தது. அதில் அதிகமாக ஆட்சியில் இருந்தவர்கள் இஸ்லாமிய தலைவர்கள், மிக குறிப்பாக வாலிபர்களாக இருந்தார்கள். அதனை பற்றி ஒரு கவிஞர் கவிதை எழுதும் போது அழகாக பாடுவார். அன்றைய காலத்து வாலிபர்களை பற்றி, புர்ஹானுன் ஃபில்லைல் ஃபுர்சானுன் ஃபின்னஹார், புர்ஹானுன் ஃபில்லைல் ஃபுர்சானுன் ஃபின்னஹார். இரவினுடைய நேரங்கள் வந்து விட்டால் அல்லாஹ்விற்கு முழுமையாக அவர்களை அர்ப்பணிப்பார்கள். தன்னுடைய இரவு முழுக்க சுஜூதிலேயே இருக்கும், தன்னுடைய இரவு முழுக்க அல்லாஹ்விடத்தில் திருமறையை ஓதி அதனூடாக என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் என்பதாக ஒட்டுமொத்த இரவு முழுக்க வாலிபர்களினுடைய நிலை இருந்தது. ஃபுர்சானுன் ஃபின்னஹார், மிக முக்கியமான ஒரு பகுதி. ஃபுர்சான் என்றால் குதிரை ஓட்டக்கூடியவன் என்பதாக அரபியில் சொல்லப்படும். ஃபுர்சானுன் ஃபின்னஹார், காலை பொழுதில் சூரியன் உதித்திருக்கக்கூடிய நேரத்தில் குதிரைகளை ஓட்டிக்கொண்டு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை இந்த பூமியில் பரப்புவதற்காக அந்த வாலிபர்கள் பயணித்தார்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு அறிஞர் அழகாக அரபியில் பாடினார். என் அன்பு சொந்தங்களே, இளைஞர்களே, சிந்தியுங்கள். விழித்திரு இளைஞனே என்ற ஒரு தலைப்பை சற்று ஆழமாக யோசித்து பாருங்கள். விழித்திரு என்றால் என்ன? கண் விழித்து பார். முழித்திருக்கக்கூடிய எங்களிடத்தில் கண்ணை திறந்து பார் என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் நான் பார்க்கக்கூடிய பார்வையே இல்லை, அந்த பார்வையில் என்னென்ன செயல்பாடுகள் நடக்கிறது என்பதை நீ பார், அதில் என்னென்ன குறைகளை உன்னால் மாற்ற முடியும் என்பதை நீ பார். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அவர்கள் இறை தூதராக ஆன பிறகு அவர்களுக்கென்று வாழ்வாதாரம் முடக்கப்படுகிறது. மக்காவினுடைய அந்த மாநகரில் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், ஒரு நாட்டை நோக்கி பயணம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மென்மேலும் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆனால் இவை அனைத்துமே மக்காவில் தடையாக இருக்கிறது. என்ன செய்ய முடியும்? யோசிக்கிறார். மதீனாவில் இருந்து ஒரு கூட்டம் வருகிறது. அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் சொல்லுகிறார்கள், எங்களினுடைய நாட்டிற்கு வாருங்கள், எங்களுக்குண்டான எல்லா வளங்களையும் தருகிறோம், எங்களினுடைய ஆட்சி எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு தருகிறோம், எங்களினுடைய அதிகாரம் உங்களுக்கு தான், எங்களினுடைய மனைவி மக்கள் உங்களுக்கு தான், எங்களினுடைய நிலங்கள் உங்களுக்கு தான், எங்களினுடைய வீடுகள் உங்களுக்கு தான். அல்லாஹ்வினுடைய தூதரே வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பவில்லை, மூத்த சஹாபி அனுப்பவில்லை, மூத்த சஹாபியான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர்களுடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சிங்கம் என்று அல்லாஹ்வினுடைய தூதரால் போற்றப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பவில்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு, இப்படிப்பட்ட உயர்வான வயதில் முதிர்ந்த சஹாபாக்கள் இருக்க அவர்களை எல்லாம் நபி அவர்கள் தேர்ந்தெடுக்காமல் யாரை தேர்ந்தெடுத்தார்கள்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு வாலிபர், தனி ஒரு நபராக அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார், இப்படி ஒரு நாடு இருக்கிறது மதீனா, அதனை நோக்கி பயணம் செல்லுங்கள், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஒவ்வொரு வீடுகளிலும் நீங்கள் எத்தி வைக்க வேண்டும். ஒரு தனி நபர் தான், ஒரு தனி வாலிபன் தான். அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் கேட்கவில்லை, யா ரசூலல்லாஹ் என்னால் எப்படி முடியும், நான் ஒரு வாலிபன் தானே,
இல்லை, தனிநபராக சென்றார். ஒட்டுமொத்த மதீனாவையும் இஸ்லாத்திற்குள்ளால் கொண்டு வந்ததற்கு மிக ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது என்று சொன்னால் அது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய பங்குதான். அவர் இந்த உலகத்தில் எதனை எதிர்பார்த்தார்? அவர்களினுடைய செல்வாக்கு தெரியுமா? அவரினுடைய அந்தஸ்தும் உயர்வும் தெரியுமா? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசும் பொழுது சொல்லப்படும் எப்படி தெரியுமா? அவர் ஒரு தெருவில் நடந்து சென்றால், இதோ இந்த காலியார் தெருவில் நடந்து சென்றால், நடுத்தெருவில் அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடையில் பூசி இருக்கக்கூடிய நறுமணத்தினுடைய வாசனை அதிகமாக இருக்கும். அப்படி என்றால் எந்த அளவிற்கு மனம் வீசக்கூடிய விலையில் உயர்ந்த அந்த மனத்தை பூசக்கூடியவராக இருந்தார். அவரினுடைய ஆடையினுடைய அலங்காரம் எந்த அளவிற்கு இருந்திருக்கும், அவர்களினுடைய குடும்பத்தினுடைய கோத்திரத்தினுடைய வம்சத்தினுடைய அளவு எந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தில் இருந்திருக்கும். ஆனால் அவர் மரணிக்கும் பொழுது ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது, நன்றாக கவனியுங்கள். அவர் ஒரு தெருவில் நடந்தால் இன்னொரு தெருவில் அவரினுடைய வாசனை மணக்கும் என்பதாக சொல்லப்பட்ட நிலையில் அவரினுடைய மரண நேரம் எப்படி இருந்தது தெரியுமா? அவரினுடைய மரண நேரம் ஒரே ஒரு நோக்கம்தான், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுவதற்காக, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுவதற்காக உயர்வான நிலையில் இருந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது, ஷஹீதாக்கப்பட்டு உடலாக கிடக்கும் பொழுது, அவர்களுக்கு உண்டான கஃனிடப்படும் பொழுது அவர்களுக்கு அணிவதற்கு ஆடை இல்லை. அவர்களினுடைய தலை மூடினால் அவர்களினுடைய கால் விளங்கியது. அவர்களினுடைய காலை இழுத்து மூடுகிறார்கள், தலை விளங்குகிறது. எந்த அளவிற்கு பாருங்கள். ஒரே ஒரு காரணம்தான், இந்த உலகத்தில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் உயர்வான நிலையை அடைய வேண்டும். பணம் இருந்து, பொருளாதாரம் இருந்து, சொத்து இருந்து, சுகம் இருந்து, வாழ்வாதாரம் இருந்து அனைத்தையும் இழந்தார்கள். ஒரே ஒரு காரணம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை ஒட்டுமொத்த சமூகத்திற்கு முன்னாலும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுதும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். எல்லோரிடத்திலும் மொபைல் போன் இருக்கிறது, எல்லோரிடத்திலும் இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, எல்லோரிடத்திலும் பேஸ்புக் இருக்கிறது, யூடியூப் இருக்கிறது. எந்த பக்கத்தை பிரட்டினாலும் பலஸ்தீனத்தில் கொலை செய்யப்பட்ட குழந்தைகளினுடைய புகைப்படங்கள் இரத்த ஆறாக, இரத்த வெள்ளமாக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் எங்களினுடைய வாழ்க்கையில் இந்த மார்க்கத்திற்குண்டான இழப்புகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? உயிரை கொடுக்க சொல்லவில்லை. எங்களால் முடிந்த அளவிற்கு என்னுடைய சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக நாம் பாடுபடுவோம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின். எவன் ஒருவன் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுவானோ, எவன் ஒருவன் பிரமத கலாச்சாரத்தை தன்னுடைய கலாச்சாரமாக பின்பற்றுவானோ அவனும் அவர்களை சார்ந்தவர் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். இந்த இடத்தில் நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். நான் அணியக்கூடிய ஆடைகளாக இருக்கட்டும், நான் வெட்டக்கூடிய என்னுடைய முடி வெட்டுதலாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில் நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு கல்வித்துறையாக இருக்கட்டும், எதனை நோக்கி இருக்கிறது? இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக 3 நாட்களாக ஒவ்வொருவருக்கும் அலைபேசியில் ஸ்டேட்டஸ்களாக போடப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் சொல்லப்பட்டு, எனக்கு தெரிந்து குறைந்தது என்னுடைய ஸ்டேட்டஸ்களை 300க்கும் அதிகமான நபர்கள் பார்த்தார்கள். ஆனால் இங்கு வந்திருக்கிறது, இதுதான் எங்களினுடைய நிலை. இதோ இந்த இடத்தில் நானும் பேசுகிறேன், நீங்களும் கேட்கிறீர்கள். ஒரு ஈமானி அமர்வோடு, ஒரு ஈமானி உணர்வோடு இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தை விட்டு விடை பெற்று விட்டால் எங்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களை தயவு செய்து சிந்தியுங்கள். வாலிபர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் பல மணி நேரங்கள் தேவைப்படும். ஆனால் நான் அவ்வளவு ஆழமாக போகவில்லை, மேலோட்டமான செய்திகளை சொல்லுகிறேன். உங்களினுடைய உணர்வுகள் வெளிவர வேண்டும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ள துடிப்போடு இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை ஒவ்வொன்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக மட்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் வையுங்கள். நீங்கள் எந்த ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இயக்கத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த தெருவாசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஊர்வாசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி, எங்களிடத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு விடயம் இருக்கும் என்று சொன்னால், நான் ஒரு முஸ்லிம், எனக்குண்டான வாழ்க்கை,
அல்லாஹுவால் தரப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பேச்சாக இருக்கட்டும், நடையாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், பாவனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இது அனைத்துமே எனக்கு தரப்பட்டது என்னுடைய ரப் அல்லாஹுவிடத்திலிருந்து. அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, தயவு செய்து சிந்தியுங்கள், தயவு செய்து உட்கார்ந்து யோசியுங்கள். எங்களினுடைய வாழ்க்கை உண்மையிலேயே நேரான பாதையில் தான் இருக்கிறதா? எங்களினுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தினுடைய வெற்றி சுவர்க்கமா நரகமா? தெளிவாக தெரிகிறது, இதனை செய்தால் தவறு, நான் குற்றவாளியாக மாறுவேன் என்று. ஆனால் காரணங்களை சொல்லி பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு நபரை அழைத்து முடிவெட்டுவதற்கு அட்வைஸ் சொன்னால் அடுத்த முறை சரியாக வெட்டுகிறேன். மரணம் என்பது ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. மனிதா, நீ எங்கிருந்த போதிலும் கட்டாயம் மரணம் உன்னை வந்து அடைந்தே தீரும். நீ எந்த இடத்தில் ஓடி ஒளிந்தாலும் சரி, அது உயர்வாக கட்டப்பட்ட பலமாலான கோட்டையாக இருந்தாலும் சரி, உனக்குண்டான மரணத்தினுடைய நிலை வந்து விட்டால் ஒரு நொடி உண்டாது, ஒரு நொடி பிந்தாது. யோசித்து பாருங்கள், 2 வருடங்களுக்கு முன்னால் இருந்த அதிராம்பட்டினத்தில் எத்தனை வாலிபர்கள் இருந்தார்கள். அதில் எத்தனை வாலிபர்கள் இன்று எம்மோடு இல்லை. சென்ற வருடம் இம்மோடு கல்லூரியில் படித்த ஒரு வாலிபன் ஃபவாஸ், எந்த ஒரு நல்ல எண்ணம் உள்ளவர், நல்ல குணம் உள்ளவர், நல்லாக பழகக்கூடியவர், வேகமாக வாகனம் ஓட்ட மாட்டார், கண் கொண்டு பார்த்து இருக்கிறோம். திடீர் ஒரு வாகன விபத்து, அல்லாஹ் அவரினுடைய உயிரை எடுத்து விட்டான். இதோ இதே போன்ற வாக்கியா தெருவில் ஒரு சகோதரர் இருந்தார். அவரினுடைய பெயர் ஃபாரிஸ். சுபஹினுடைய தொழுகையை முடித்து விட்டு மதியம் உணவை சாப்பிட்டு விட்டு உறங்கியவர் அஸ்ரினுடைய தொழுகைக்கு உயிரோடு இல்லையே. இப்படி ஏராளமான நபர்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன், ஒரு 60 வயது வரட்டும் அமல் செய்து கொள்ளுகிறேன், ஒரு 40 வயது வரட்டும் அமல் செய்து கொள்ளுகிறேன், திருமணம் முடிக்கட்டும் நான் அமல் செய்து கொள்ளுகிறேன். அதற்கு முன்னால் அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள், என்னுடைய தாய் தந்தையர்கள் இருக்க, என்னுடைய நண்பர்கள் இருக்க, எல்லா நபர்களும் இருக்க, நான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த உறக்கத்தில் வந்து என்னுடைய உயிரை கைப்பற்றி விட்டு சென்று விட்டால், இன்றைய இரவு நான் மரணித்தால் நாளைக்கு என்னுடைய இடம் எந்த இடமாக இருக்கும்? என்னுடைய உள்ளம் ஏன் மரணத்தை பற்றியான சிந்தனைகளை மறந்து விட்டது? அல்லாஹுவினுடைய நல்லடியார்களை, தயவு செய்து சிரித்த காலங்களை விடுங்கள். உட்கார்ந்து சிரித்தது, அரட்டை அடித்தது போதும். எங்களுக்குண்டான வாழ்வு இந்த உலகம் இல்லை. சிரிக்கலாம், பழகலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் எனக்குண்டான ஒரு இடம் இருக்கிறது, அது மறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில் என்னுடைய தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், என்னை அரவணைத்து என்னுடைய நண்பனாக இருக்கலாம், இந்த உலகத்திலேயே எனக்கு பாசமிக்க ஒரு நபராக இருக்கலாம். யாராலுமே எனக்கு உதவி செய்ய இயலாது. நான் ஒரு தனித்தவனாகத்தான் இருக்க முடியும். அந்த இடத்தில் என்னுடைய அமல் மட்டும்தான் பேசும். எங்களினுடைய நிலை எப்படி மாறிக்கொண்டே போகிறது தெரியுமா? எப்படி மாறிக்கொண்டே போகிறது தெரியுமா? காலத்திற்கு ஏற்ப ஃபேஷனாக மாறிக்கொள்ள வேண்டும். சூழலுக்கு ஏற்ப எங்களினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிதான் எங்களினுடைய பயணங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவினுடைய அன்பின் ஈமான் உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இந்த அமர்வை ஒரு உணர்வு பூர்வமாக மாற்றுவதை தாண்டி சிந்தனைக்குண்டான இடமாக மாற்றுகிறேன். ஒரு சில செய்திகளை நான் என்னிடத்தில் முதலாவது கேள்வியாக கேட்கிறேன். அதற்கு பிறகு உங்களிடத்தில் அந்த கேள்வி வந்து சேரட்டும். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை அடைகிறேன். சுபுகினுடைய தொழுகையை தொழுத நிலையில் சிலரினுடைய வாழ்க்கையும், பலர் சுபுகினுடைய தொழுகை தொழாமலேயே அப்படியே கண் விழித்து எழுந்தால் காலையினுடைய உணவை முடிக்கிறேன். கல்லூரி படிக்கக்கூடியவர்கள் கல்லூரிக்கு செல்கிறோம், பாடசாலைக்கு படிக்கக்கூடியவர்கள் பாடசாலைக்கு செல்கிறோம். லுஹரினுடைய நேரம் வருகிறது. பல இடங்களில் பலர் தொழுகிறார்கள், அதிகமான நபர்கள் தொழுகையில் குறைபாடோடு இருக்கிறார்கள். அப்படியே நேரம் உருண்டோடுகிறது. கல்லூரியாக இருந்தால் 2 மணிக்கு முடிந்து வீட்டுக்கு சாப்பிடுவதற்காக வருவார்கள். அதே பாடசாலையாக இருந்தால் பாடத்தை முடிப்பதற்கு முன்னால் இடையிலேயே உணவை சாப்பிட்டு விட்டு மீண்டும் பாடத்தை துவங்குவார்கள். அசரினுடைய நேரம் வரும். அசரினுடைய தொழுகை ஜமாத்தாகோ ஜமாத் இல்லாமலோ தொழுதோ தொழுகாமலோ பலரினுடைய நிலை கழிகிறது. பிறகு மகரிபினுடைய நிலை பிறகு மகரிபுக்காக தொழுகைக்கு செல்கிறோம். இடையில் விளையாட்டினுடைய நேரம் அது முடிகிறது. மகரிபினுடைய தொழுகை முடிகிறது. தொழுகை முடித்து விட்டு பள்ளியை விட்டு வெளியில் வருகிறோம். மீண்டும் டியூஷனுக்கு செல்லக்கூடியவர்கள் டியூஷன்களுக்கும், இன்னும் ஆங்காங்கே அமர்ந்து பேசக்கூடியவர்கள் அங்காங்கே அமர்கிறோம்.
இஷாவினுடைய தொழுகை முடிகிறது. அதற்கு பிறகு 10 மணி வரையிலும் மீதியில் நின்று விட்டு வீட்டுக்கு செல்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம். இதே போன்றுதான் எல்லோரினுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்விற்கும் ரசூலிற்கும் நான் எந்த இடத்தில் நேரத்தை கொடுத்தேன்? முதலில் நான் என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நான் ஒரு குற்றவாளியாக அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்பட ஆசைப்படவில்லை. நான் என்னிடத்திலும் இந்த குறைபாடுகள் எல்லாம் இருக்கிறது, என்னையும் இந்த உரை மாற்ற வேண்டும் என்ற ஒரேயான எண்ணத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சற்று அப்படி பக்கத்தில் வாருங்கள், எல்லோரும் கேமராவிற்கு முன்னால் வந்து அமருங்கள். அப்படியே முன்னாடி வாருங்கள், அப்படி எல்லாரும் முன்னாடி வாங்க, அப்படி வாங்க, எல்லாரும் பக்கத்துல வாங்க, இங்க வந்துருங்க, முன்னாடி கேமராக்கு முன்னாடி வந்துருங்க. அப்படி வாங்க, எந்திரிச்சு வாங்க, அப்படி எந்திரிச்சு வாங்க, அப்படி வாங்க, பிரச்சனை. அப்படி அப்படி உட்காரு. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நான் இந்த கேட்ட கேள்வி ஒரு நாளினுடைய காலை பொழுதை அடைந்து அந்த இரவு உறங்கும் வரையிலும் என்னுடைய இந்த நடைமுறைகள் அப்படியே இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வாழ்க்கையினுடைய 24 மணி நேரத்தில் அல்லாஹ்விற்காக தொழக்கூடிய 5 நேர தொழுகைகளில் 10 நிமிடங்களை நான் ஒதுக்கினால் ஒரு நாளைக்கு 50 நிமிடத்தை தொழுவதற்காக மட்டும் ஒதுக்குகிறேன். எனக்கு கையை கொடுத்து, எனக்கு காலை கொடுத்து, ஓடி ஆடி என்னால் விளையாட முடியும், சத்தமிட்டு என்னால் பேச முடியும், பேசுவதை காதுகளால் கேட்க முடியும், கேட்ட செய்தியை உள்ளத்தில் போட்டு என்னால் சிந்திக்க முடியும், சாதாரணமாக மூச்சு விட முடியும், மூச்சை இழுத்து வாங்க முடியும், என்னுடைய உடலில் எங்கே வெட்டினாலும் ரத்தம் வெளியே வரும். இப்படி என்னுடைய உடலில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது எல்லாம் எப்படி நடக்கிறது? நான் காசு கொடுக்கிறேனா? எதுக்காவது இந்த நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் நான் பணத்தையோ காசையோ கொடுத்து செலவழிக்கிறேனா? அல்லாஹ்வினுடைய அருளில் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்னுடைய உயிர். அல்லாஹ் நினைத்தால் எனக்கு கைக்கு செல்லக்கூடிய நரம்பை ஒரு இலை இழுத்தான் என்று சொன்னால் என்னால் கையை உயர்த்த இயலாது. வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கால் சற்று பிறண்டது என்று சொன்னால் பல மாதங்களுக்கு என்னால் நிமிர்ந்து உட்கார முடியாது, நடக்க முடியாது. இப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான நிஅமத்துகள் என்னுடைய ரப்பினால் அள்ளி தெளிக்கப்படுகிறது. ஆனால் அவை அனைத்தும் இருக்கும் பொழுதெல்லாம் நான் பொதுபோக்கான நிலையில் இருந்து விட்டு எப்பொழுது அது இல்லையோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வை நான் தேடுகிறேன். மனப்பூர்வமாக ஒற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் அதை தான் பேசுகிறது. அல்லாஹ்வினுடைய குர்ஆன் அழகாக பாடவெடுக்கும். ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி விட்டால் என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதாக என்னுடைய அடியான் புகழுகிறான். அல்லாஹ்வினுடைய மனிதன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? குடைகளை அள்ளி கொடுக்கும் பொழுதோ, அள்ளி தெளிக்கும் பொழுதோ என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்லுகிறான். ஆனால் எப்பொழுது அவனிடத்தில் நாம் ஒரு சோதனையை கொடுக்கிறோமோ என்னுடைய ரப்பு என்னை மட்டும் சோதிக்கிறான் என்பதாக அல்லாஹ்வை குறை கூடியவனாகத்தான் மனிதன் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. இதை எல்லோரும் முற்றுக்கொள்ள வேண்டும். இதில் எத்தனை நபர்கள் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுவோம், ஒரு நாளைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடமை 5 நேர தொழுகைகள். சரிவர இதுவரையிலும் நான் எந்த காரணத்தையும் சொல்லி விட்டதே இல்லை. என்னுடைய வாலிப வயதை நான் அடைந்த பிறகு யாரால் எழுந்து தைரியமாக கையை உயர்த்த முடியும்? கண்டிப்பாக முடியாது. அந்த அளவிற்கு தான் எங்களினுடைய ஈமான் இருக்கிறது, எங்களினுடைய இஸ்லாம் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, என்னுடைய நாட்டினுடைய ஆட்சி சரியில்லை, அதிகாரம் சரியில்லை, இந்த அதிகார வர்க்கத்தினுடைய கொடுமை ஜாஸ்தியாக இருக்கிறது, அவர்களினுடைய அநியாயம் கட்டவிழ்த்தப்பட்டு நடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை, தவறை என்னிடத்தில் நான் வைத்திருக்கிறேன். தவறு என்னிடத்தில். முதலில் எனக்கு முன்னால் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என்பதை பார்ப்பதற்கு முன்னால் கண்ணாடியில் என்னுடைய முகத்தை பார்ப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலை பொழுதை அடைந்து உங்களினுடைய உடலை அலங்காரம் செய்து வெளியில் கிளம்பும் போது அந்த கண்ணாடியை பார்த்து கேளுங்கள் கேள்வி, அடே சென்ற நாளினுடைய முழு நாளையும் நீ சரியாக கழித்தாயா? உன்னுடைய தாய் தந்தையர்கள் சொன்ன விடயத்தில் நீ கண்ணும் கருத்தாக இருந்தாயா? உன்னுடைய குடும்ப விவகாரத்தில் நீ சரியான முறையில் பயணித்தாயா?
உன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வை பற்றி நீ பேசினாயா? உன்னுடைய விளையாட்டினுடைய மைதானத்தில் அல்லாஹ்வினுடைய சிந்தனை வந்ததா? உன்னுடைய குடும்பத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வை பற்றி நீ பேசினாயா? ஒரு நபர் கண்ணுக்கு முன்னால் தவறு செய்யும் பொழுதோ அந்த தவறை தவறு என்று சுட்டிக்காட்டினாயா? மூன்றாவது ஒரு நபர் செய்தால் தவறு என்று சொல்லுகிறோம், ஆனால் கூட இருக்கக்கூடிய நண்பன் செய்வதை நல்லது என்று சொல்லி ஆதரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக மோசமான நிலை இதுதான். மிக மோசமான நிலை இதுதான். ஒரு தவறை சுட்டிக்காட்டி அந்த நண்பன் என்னோடு சண்டை போடுவான் என்று சொன்னால் அவனோடு பழகுவதை விட அந்த சண்டை போட்டு நான் பிரிவது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. சென்ற உரை முழுவதும் அதுவாகத்தான் இருந்தது. ஒரு நல்ல நண்பனை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்? நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். முடியாதா? முடியாதா? என்னுடைய ஊரில் தொழக்கூடியவன் இல்லையா? ஓதக்கூடியவன் இல்லையா? அல்லாஹ்வை பற்றியான சிந்தனையில் இருக்கக்கூடியவன் இல்லையா? நாம் தேடக்கூடிய நட்பு எது தெரியுமா? நல்ல பைக் வைத்திருக்க வேண்டும். எப்போ போன் அடிச்சாலும் பைக்கில் வரணும். எப்போ போன் அடிச்சு சாப்பிட கூப்பிட்டாலும் அவன்கிட்ட காசு இருக்கணும். எப்போ போன் அடிச்சு வெளியூர் டூரு போகண்டாலும் யா எதுக்குன்னு கேட்காம வரணும். எந்த அசிங்கத்தை செய்ய கூப்பிட்டாலும் செய்யறதுக்கு தயாரா வரணும். இந்த நண்பனை தான் நீங்களும் நானும் தேடுறோம். ஆனா இல்ல, செஞ்சா தவறு, நரகத்துக்கு போயிருவோம், மோசமான நிலைக்கு ஆளாயிருவோம். அடே நீ மட்டும் நரகத்திற்கு போகலடா, நானும் அதே நெருப்பை நோக்கிதான் போயிட்டு இருக்கிறேன். என்னால சொல்ல முடியல. காரணம் என்ன? இந்த உலகத்தினுடைய பிரிவுகளை நினைத்து கஷ்டப்படுகிறோம். நாளைக்கு மறுமையில் ஒரு கால் அல்லாஹ் என்னை நஅஊது பில்லாஹி மின்ஹா ஒரு காலம் அந்த சூழலை வந்துவிடக்கூடாது. நரகத்தில் அல்லாஹ் போட்டு விட்டால் நரகத்தினுடைய நிலையை படித்திருக்கிறோமா? சுவர்க்கத்தினுடைய உயர்வை படித்திருக்கிறோமா? இது எதையுமே படிக்காமல் தான் எங்களினுடைய முட்டாள் புத்திக்கு எதுவுமே புரியவில்லை. இந்த உலகம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். இங்கு அதிகமான நபர்கள் வாலிபர்களாக இருக்கிறீர்கள். பலர் கல்லூரி படிக்கிறார்கள், சிலர் பாடசாலை படிக்கிறார்கள். உங்களினுடைய அடுத்த இலக்கு என்னவென்று கேட்டால் பாடசாலை முடித்துவிட்டு ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வேண்டும். அது எந்த படிப்பாக இருக்கட்டும். கல்லூரி முடித்து வெளிநாட்டிற்கு பயணம் சென்று நன்றாக சம்பாதிக்க வேண்டும். இப்படி ஊரில் இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களும் படித்து முடித்து பெரிய ஆளாகி வெளிநாட்டிற்கு சென்று விட்டால் என்னுடைய ஊரில் நடக்கக்கூடிய விபச்சாரத்தை யார் வந்து கேட்பது? என்னுடைய ஊரில் வட்டி தலைவிரித்து தாண்டவம் ஆடுகிறது, யார் வந்து கேட்பது? என்னுடைய ஊரில் ஒரு பெண்ணை யார் நினைத்தாலும் எந்த நேரத்திலும் இழுத்துக் கொண்டு ஓட முடியும், யார் வந்து கேட்பது? வெளிநாட்டில் இருந்து கொண்டு வீடியோக்களினூடாக பேசுவதா? சம்பாதிப்பதை தவறென்று சொல்லவில்லை. சிந்தனை உள்ள வாலிபர்கள் உருவாகி வெளிநாட்டிற்கு செல்லுவது தவறு என்று சொல்லுகிறேன். காரணம் நபி அவர்கள் சொல்லும் போது அழகாக சொன்னார்கள், முதலில் நீ உன்னை மாற்று, உன்னுடைய குடும்பத்தை மாற்று, உன்னுடைய தெரு, உன்னுடைய ஊர், அப்படியே அடுத்த கட்டத்திற்கு செல். இதுதானே நடைமுறை, இதுதானே வழிமுறை. நானும் மார்க்கத்தை படிக்கவில்லை, என்னுடைய குழந்தைக்கும் படித்துக் கொடுக்கவில்லை, நானும் தொழவில்லை, என்னுடைய குழந்தையும் தொழவில்லை. இப்படிதான் எங்களினுடைய வாழ்க்கை எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இதோ இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். ஒரு சில செய்திகளை சொல்லுகிறேன். என்னிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கலாம், ஒவ்வொரு தனிநபரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்கலாம். அல்லாஹுவினுடைய குர்ஆன், அல்லாஹ் யாரையும் இப்படி அதிகமாக சொன்னதில்லை. அல்லாஹுவினுடைய குர்ஆன் சொல்லும், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹு தஆலா அல்லாஹுவிற்கு வணங்குவதையும் அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவதையும் அல்லாஹுவிற்கு அணிபணிவதையும் அல்லாஹ் விதியாக்கி விட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இரண்டாவது சொன்னது என்ன தெரியுமா? வபில் வாலிதைனி இஹ்சானா. உங்களினுடைய தாய் தந்தையர்களுடைய விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்கள் என்பதாக அல்லாஹுவினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, சற்று சிந்தனைக்கு வாருங்கள். இவ்வளவு நேரம் உங்களினுடைய உள்ளம் எங்கே அலைந்தது என்று தெரியவில்லை. சற்று இந்த நான் பேசக்கூடிய ஒரு சில செய்திகளை கொஞ்சம் கற்பனைக்கு கொண்டு வாருங்கள். உங்களினுடைய தாய், என்னுடைய தகப்பன், உங்களினுடைய தகப்பன், இப்படி எங்களுக்கென்று என்னை இந்த உலகத்தில் ஈன்றெடுத்ததற்கு 2 நபர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு முழுமையாக நன்றி உபகாரம் செய்வதுதான் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமைக்கு பிறகான கடமை. இப்படி இருக்க ஒரு கால் என்னுடைய தாயின் மீது எனக்கு பாசம் அதிகமாகிவிட்டது. என்னுடைய தந்தையின் மீது எனக்கு நேசம் அதிகமாகி நான் மார்க்கத்தை தெரிந்து
இதோ இந்த பயான் முடிந்து என்னுடைய தாயை நான் பார்க்க போகிறேன். என்னுடைய தாயை நான் பார்ப்பதற்காக சென்று என்னை மன்னித்து விடுங்கள், பல தவறுகளை நான் செய்துவிட்டேன் என்பதாக என்னுடைய தாயிடத்தில் நான் சொல்லுவதற்காக செல்லுகிறேன், அல்லது என்னுடைய தந்தையிடத்தில் சொல்லுவதற்காக நான் செல்லுகிறேன். இப்படி நடந்து செல்லுகிறேன். என்னுடைய வீட்டை நோக்கி நான் செல்லும் பொழுதோ அப்படியே என்னுடைய வீட்டை நெருங்க நெருங்க நான் பார்க்கிறேன். என்னுடைய வீடு முழுக்க ஒரே கூட்டம். என்னுடைய வீடு முழுக்க ஒரே கூட்டம். ஏன் இந்த கூட்டம், எதற்கு இந்த கூட்டம் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படியே வீட்டுக்குள்ளால் சென்றால் என்னுடைய தாய் எந்த அறையில் அமர்ந்திருப்பாளோ அதே இடத்தில் என்னுடைய தாய் படுத்த படுக்கையாக இருக்கிறாள். நான் ஏதோ நோய் என்று நினைத்து என்னுடைய தாயை பார்ப்பதற்காக செல்லுகிறேன். அங்கு இருக்கக்கூடிய எல்லோ நபர்கள் மனித நிலையில் சொல்லுகிறார்கள், மகனே, உன்னுடைய தாய் இந்த உலகத்தில் இல்லை, மரணித்து விட்டார்கள். இப்பொழுது நான் என்ன வேண்டும்? என்னுடைய தாய்க்காக நான் செய்த தவறுகள் ஏராளமாக இருக்கலாம். ஏதோ நண்பனிடத்தில் தவறு செய்து விட்டேன், நண்பனிடத்தில் சொல்லுகிறேன், என்னை மன்னித்து விடு என்பதாக. என்னை பெற்றெடுத்தவள், என்னை உருவாக்கியவள், என்னை அரவணைத்தவள் அந்த தாய் மரணித்து விட்டாள். இதோ இன்றைய இரவு நான் வீட்டுக்கு செல்லும் பொழுது என்னுடைய தாய் இந்த இடத்தில் உயிரோடு இல்லை என்று சொன்னால் என்னுடைய நிலை என்னவாகும்? என்னுடைய தாயை நான் தூக்குவேன். என்னை அந்த அறையில் இருந்து வெளியாக்குவார்கள். சொல்லுவார்கள், குளிப்பாட்டுவதற்கால் வந்திருக்கிறது, மகனை வெளியாகுங்கள். பெற்றெடுக்கப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் அந்த அறையில் இருந்து வெளியாக வேண்டும். என்னுடைய தாயை குளிப்பாட்டி விட்டு கஃனிட்டு விட்டு என்னுடைய தாய் தூக்கப்படுவார். அப்படி அந்த கூட்டத்தில் நடந்தும் நடக்காதவனாக, சுமந்தும் சுமக்காதவனாக உள்ள இறுகிய நிலையில் அந்த கூட்டத்தில் நான் நடந்து செல்லுவேன். ஒவ்வொருவரும் உங்களினுடைய தாய் தந்தையர்களை இந்த இடத்தில் வைத்து பாருங்கள். அந்த கபரை நோக்கி சென்றால் அந்த பள்ளி வாயிலில் ஹசரத்தை கேட்பார், உங்களுக்கு தொலை வைக்க தெரியுமா? என்னிடத்தில் எந்த ஒரு திராணியும் இல்லை. என்னுடைய தாய்க்கு ஜனாசா தொழுகை கூட என்னால் வைக்க முடியாது. தக்பீர் கட்டி முதலாவது ரக்காத்தில் அல்ஹம்து சூராவை ஓதி, இரண்டாவது ரக்காத்தில் ஸலவாத்தை ஓதி, மூன்றாவது ரக்காத்தில் துஆ தெரியாது, நீங்களே தொலை வையுங்கள் என்ற அவல நிலை தான் எங்களினுடைய நிலை. அப்படியே மீண்டும் தொழுகை முடிக்கப்படும். கபரை நோக்கி அழைத்து செல்லுவார்கள் எங்களினுடைய தாயை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், கபருக்குள்ளால் இறங்குங்கள் என்று சொல்லுவார்கள். இறங்கி எந்த தாய் என்னை மடியில் அரவணைத்து வளர்த்தாலோ, எந்த தாய் விலை உயர்ந்த ஆடைகளை வாங்குவதற்கு பணங்களையும் காசுகளையும் அள்ளி அள்ளி எனக்கு தெளித்தாலோ அந்த தாயை சுற்றி ஒரு துணியில் அதோ அந்த மண்ணில் நான் வைத்து விட்டு அந்த கபரில் இருந்து ஏறுவேன். இந்த தாயின் மீது எந்த ஒரு தூசியும் படக்கூடாது என்று நினைத்தேனோ அந்த தாயினுடைய மேலில் என்னுடைய மண்ணுகளை அள்ளி நான் தெளிப்பேன். அதோ முடிந்தது. 1 மணி நேரமா என்னுடைய தாய்க்காக துவா கேட்க தெரியுமா எனக்கு அந்த மையவாடியில் நின்று. இறுதியாக நான் செய்யக்கூடிய சடங்கு அதுதான். என்னுடைய தாய் என்னை பெற்றதற்காக இறுதியாக என்னால் ஒரு விடயத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் என்னுடைய தாய்க்காக தொலை வைத்து விட்டு அந்த மையவாடியில் என்னுடைய தாயை என்னுடைய கைப்பட அடக்கிவிட்டு என்னுடைய தாய்க்காக நான் கேட்கக்கூடிய துஆவாகத்தான் இருக்க முடியும். அதெல்லாம் முடியும். 1 மணி நேரம், 2 மணி நேரம், அதிகபட்சம் சென்றால் 3 மணி நேரம் முடியும். வீட்டுக்கு வருவேன். எந்த அறையில் என்னுடைய தாய் அமர்ந்த சாப்பாடை எனக்கு அள்ளி தந்தாலோ, சாப்பிட்டியா என்று கேட்டாலோ கேட்பதற்கு நாதி இருக்காது. எந்த தந்தையினுடைய அரவணைப்பில் இத்தனை நாட்கள் வாழ்ந்தேனோ அந்த தந்தையினுடைய உயிர் இந்த உடலில் இருக்காது, இந்த உலகத்தில் இருக்காது. இப்படி நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நிலையை அடையத்தான் காத்திருக்கிறோம். அது தாய் தந்தையர்களினுடைய விடயமாக இருக்கலாம், அல்லாஹுவினுடைய விடயமாக இருக்கலாம். இப்படி ஏராளமான செய்திகள் அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இன்னும் பல செய்திகளை சொல்லலாம். ஆனால் நேரத்தினுடைய காலத்தை கருதி, நேரத்தினுடைய சூழலை கருதி இந்த உரை நிறைவினுடைய பகுதிக்கு வந்து விட்டது. அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, என்னுடைய தலைப்பு விழித்திரு இளைஞனை என்று சொல்லிவிட்டு பல சஹாபாக்களினுடைய வாழ்க்கையை அடுக்கி அதற்குண்டான உணர்வுகளை எழுப்பி இந்த இடத்திலிருந்து உங்களை அனுப்பி இருக்க முடியும். ஆனால் அதனூடாக இந்த இடத்தில் பெறக்கூடிய உணர்வுகள் இந்த இடத்தை விட்டு வெளியே சென்று விட்டால் என்னுடைய உள்ளம் மழுங்கி விடுகிறது. என்னுடைய ஈமானினுடைய நிலை மிகவும் குன்றிய நிலையில் இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது எந்த ஒரு சிந்தனையும் வரவில்லை. இதோ இந்த பயான் இன்னும் 1/2 மணி நேரம் நடைபெறும். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரங்கள் நடைபெற்று இருக்கிறது. நடைபெற்று முடியும் இன்ஷா அல்லாஹ்.
ஆனால் இதற்கு வருவதற்கு எவ்வளவு சிரமம். இதே ஒரு தியேட்டரில் ஒரு படம், உங்களுக்கு பிடித்த ஒரு ரசிகனினுடைய படம், எந்த ஒரு பணம் காசுகளும் இல்லாமல் இலவசமாக கொடுக்கப்பட்டால் அது எத்தனை மணி நேர படமாக இருந்தாலும் முதலாவது நிற்பது நான் தான். 1000 நபர்கள் தான் உள்ளே செல்ல முடியும் என்றால் 1001 நபராக அடித்து உடைத்தாவது உள்ளே நான் செல்லுவேன். காரணம் இலவசம். ஏன்? இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு. என்னால் பணங்களை காசுகளை குடித்து செலவழிக்க முடியும், இலவசம் என்றால் ஓடி ஓடி பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹுவை பற்றி முழுமையாக பேசிக்கொண்டு எவ்வளவு அழகான சூழல். இந்த இடத்தில் மலக்குமார்களினுடைய இறக்கை விரிக்கப்பட்டு அந்த இறக்கைகளில் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு அந்தஸ்து, யாருக்குமே கிடைக்காத ஒரு கண்ணியம் எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இளமை பருவம் தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் உங்களினுடைய நிலையையும் எதிர்நோக்கி காட்டும், நாளைக்கு மறுமையிலும் எதிர்நோக்கி காட்டும், உங்களுக்கான மன்னரை வாழ்க்கையிலும் உங்களினுடைய வாழ்க்கையை முடிவு செய்ய போகிறது இந்த இளமை பருவம் தான். இந்த இளமை பருவத்தை வைத்துதான் அல்லாஹுவினுடைய தூதர் உலகத்தினுடைய எல்லா உரங்களுக்கும் மார்க்கத்தை எடுத்து சென்றார்கள். எங்களினுடைய இலங்கியம், எங்களினுடைய வாலிபம், எங்களினுடைய இந்த ஆற்றல் மிக்க பகுதியை நாம் என்னுடைய மார்க்கத்திற்காக இல்லாமல் எந்தெந்த பாதைகளில் நான் செலவழித்து வீணாக சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை உள்ளபூர்வமாக சிந்தியுங்கள். இதோ இந்த உரை முடிந்து நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு இன்றைய இரவு நான் மரணித்தால் நாளைக்கு சுவனத்திற்கு எனக்குண்டான தயாரிப்புகளாக என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்தோம் என்று சொன்னால் ஒரு நாள் இரவு கூட நிம்மதியாக உறங்க முடியாது. அதனால் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தயவு செய்து உங்களினுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையும் தான், உங்களினுடைய வாழ்க்கையும் தான் இந்த உலகத்தினுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டோம். இந்த உலகத்தினுடைய வலையில், யூதர்களினுடைய மிகப்பெரிய ஒரு வலையில் மாட்டி தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரசூல் சொன்ன செய்திகள் ஏராளம். தயவு செய்து இந்த உலகத்தினுடைய அற்ப இன்பங்களை நம்பாதீர்கள். இந்த உலகத்தினுடைய இன்பங்களை மட்டுமே தரக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை தயவு செய்து நம்பாதீர்கள். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது, இன்னமல் மத்தாஉ துன்யா கலீல். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, சொற்பமானது. அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவான் தெரியுமா? கொசுவினுடைய இறக்கை அளவு கூட இந்த உலகம் எனக்கு இல்லை என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்லுவான். அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் அழியக்கூடியது, நானும் அழியக்கூடியவன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே ஒரு நாள் கட்டாயமாக அழியும், அழிந்தே தீரும். அந்த அழிவிற்கு முன்னால், அந்த இழப்புகளுக்கு முன்னால், என்னுடைய மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வை பயந்து, தூதரை பயந்து, இந்த பயான் உணர்வோடு மட்டும் முடியாமல் வாழ்க்கையினுடைய நடைமுறைகளாக மாறட்டும். என்னுடைய உடலில் இருந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்விற்காக அல்லாஹ் தடுத்ததை போன்று வெட்டாமல், அல்லாஹ்வினுடைய தூதரை போன்று முடியை வெட்டாமல், சிலதற்கு ஆகுமான நிலைகள் இருக்கிறது, அதே போன்ற முடியை வெட்டுங்கள். உங்களினுடைய வாழ்க்கையை நல்ல நிலையில் அமைத்துக் கொள்ளுங்கள். ஹலாலான பல இன்பங்கள் இருக்கிறது, ஹலாலை தேடி பயணிங்கள், ஹராமை விட்டு ஒதுங்குங்கள். சுவனம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுவனத்தை அடைவதற்கு நான் தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடிய முயற்சி தான் அல்லாஹுவிடத்தில் வெற்றியை தரும். வல்லவன் ரஹ்மான் என்னை இங்கே பேச வைத்ததற்கு அல்லாஹுவிற்கு அனைத்து புகழும் என்று சொன்னவனாக பேசிய அனைத்தையும் முழுமையாக யா அல்லாஹ் நான் என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு எதையெல்லாம் நீங்கள் கேட்டீர்களோ அதனை நீங்கள் உங்களினுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி நாளைக்கு மறுமையுடைய நாளில் உயர்வான சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் வல்லவன் ரஹ்மான் எப்படி என்னை இங்கு ஒன்று சேர்த்தானோ, எம் அனைவரையும் ஒன்று சேர்த்தானோ, இதே போன்று என்னுடைய உங்களினுடைய குடும்பத்தினர்கள், அக்கம் பக்கத்தினர்கள், நண்பர்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நல்ல நிலையில் மார்க்கத்தை வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய எல்லோரினுடைய உயிரையும் அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில் உயர்வான அந்த சோனத்தில் ஒன்று சேர்க்கட்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனல் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறை நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பா இதுல என்னென்ன நடக்குதுனாக்கா, என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர்றாங்கனாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமனுடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷம் நிகழ்வு,